கேலக்ஸி வாசக நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள். நான் பிரபாவதி செந்தில். அருளி ஐயா எழுதிய வேர்ச்சொல் ஆய்வு நூலிலிருந்து தான் உங்களுக்குடன் தமிழ் சொற்களுக்கு மூலமாக இருக்கும் வேர்ச்சொற்களை பற்றி பகிர்ந்துட்டு வரேன். அதில் இந்த வாரம் பார்த்தோன்னா குய் அப்படின்ட்டு ஒரு வேர்ச்சொல் இருக்குது. குய் அப்படின்றதோட பொருள் என்னன்னா, அது ஒரு வெப்ப கருத்து வேர், வெப்பத்தை குறிக்கக்கூடிய ஒரு சொல். அந்த குய் அப்படின்ற ஒரு வேர் சொல்லு தான் கொய் அப்படின்ட்டு வருது. அந்த கொய் பிற்காலத்துல கை அப்படின்ட்டு வருது. அப்ப கையும் கூட ஒரு வெப்பத்தை குறிக்கக்கூடிய ஒரு கருத்து வேர் தான். இந்த கை கூட நம்ம காய் அப்படின்ட்டு மாறுது. அப்ப காய் தான் காய்த்தல், காயர்த்த அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பொருள், காய்கிறது அப்படின்லாம் சொல்றோம் இல்லையா, அந்த ஒரு பொருள்ல இருக்கு. இத நம்மளுடைய சங்ககால நூட்கள், பல நூட்கள்ல இந்த காய்தல் அப்படின்றத போட்டு காய் அப்படின்ற சொல்ல பயன்படுத்தி நிறைய பாடல்கள் எழுதியிருக்காங்க. உதாரணமா சிலப்பதிகாரத்தை எடுத்துக்கிட்டோம்னா காய்பொன் உலை அப்படின்ட்டு சொல்றாங்க. காய்பொன் உலைனா இரும்பு காய்ச்சறோம் இல்லையா, அந்த உருக்கக்கூடிய ஒரு உலை, அதை தான் காய்பொன் உலை அப்படின்ட்டு சொல்றாங்க. அதே மாதிரி பார்த்தோன்னா அகநானூர்லயும் அரை காய்ப்பு அப்படின்ட்டு சொல்றாங்க. அது என்னன்னா, அந்த பாறைகள்லாம் காஞ்சி போயிருக்குது இல்லையா, வெயில்ல காயுது இல்லையா, அதை அரை காய்ப்பு அப்படின்ட்டு சொல்றாங்க. அதே மாதிரி காய்கதிர் அப்படின்ற ஒரு சொல்லையும் பயன்படுத்துறாங்க. அதுக்கு பொருள் என்னன்னா கதிரவன் அப்படின்றது தான் அதோட பொருள். இந்த மாதிரி தமிழ் நூல்கள் பலவற்றில், அதாவது பதிற்றுப்பற்றாக இருக்கட்டும், புறநானூறா இருக்கட்டும், பல நூல்கள்ல இந்த காய் அப்படின்றத வச்சு நம்ம பயன்படுத்திடுவோம். அப்போ இந்த காய்த்தல், அதாவது காய் கூட்டல் தல், காய்த்தல் அப்படின்னா அதோட பின்னூட்டு சேர்த்துக்கிறோம். அப்படின்னா என்ன பொருள் அப்படின்னா சுடுதல், இல்லைன்னா கொதித்தல், எரி செய்தல், இது எல்லாம் தான் அதோடைய பொருளாக இருக்கிறது. அதே மாதிரி இதுல இருந்து தான் நம்ம இன்னொரு சொல்லி எடுக்கிறோம், காய்ச்சல் அப்படின்ட்டு சொல்றோம் இல்லையா. இப்ப பாரு, காய்ச்சல்னா உலர்த்தல், எல்லாத்தையும் காய வைக்கிறது, அப்புறம் வெப்பமாக்குறது. இன்னொரு நோய் கூட நம்ம சொல்லுவோம், ஜுரம், சுரம் அப்படின்ட்டு சொல்லுவோம் இல்லையா, அதை நம்ம காய்ச்சல் அப்படின்னு தான் சொல்லுவோம். அதே மாதிரி காய் பசி அப்படின்னுவாங்க. காய் பசினா வயிறு அந்த அளவுக்கு பசிக்கக்கூடியது, வயிறு எரியிற அளவுக்கு பசின்றத காய் பசி அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி காய் நீர் அப்படின்னு சொல்லுவாங்க. காய் நீர் அப்படின்னா வெந்நீரை தான் காய் நீர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தமிழ் சொற்கள்ல நம்ம பயன்படுத்திட்டு வந்தோம். இந்த மாதிரி பார்த்தோம்னா அப்ப இந்த காய் அப்படின்றது எல்லாமே என்ன பொருள்னா எரி அப்படின்ற ஒரு பொருள் தான். இந்த காய் தான் கிரேக்கத்துக்கு போகும்போது கையன் அப்படின்னு சொல்லிட்டு போகுது. இந்த கையன் என்ன, டு பேர்ன் அப்படின்ட்டு அர்த்தம். இந்த கையன் தான் பேர்னிங் அப்படின்ட்டு சொல்ல வரும்போது கஸ்திகோஸ் அப்படின்ட்டு சொல்றாங்க. அதே இதை லத்தீனுக்கு வரும்போது அதுவும் கஸ்திகோஸ் தான் போடுறாங்க. ஆனா அவங்க கே போட்டு சொல்றாங்க, KAUSTIKO அப்படின்றத இவங்க சியா மாத்திக்கிறாங்க, ஆரம்ப எழுத்த சியா மாத்திக்கிறாங்க. இதே தான் ஆங்கிலத்துல வரும்போது எப்படி ஆகுறதுன்னா காஸ்டிக் அப்படின்றது. காஸ்டிக்னால நம்ம எரியறது தான் பேர்னிங், அந்த கொரோசிவ் இல்ல சிவியரா இருக்குது இல்லையா, அதையெல்லாம் தான் இந்த பேர்னிங் அப்படின்ற இடத்துமே இங்க இந்த காய் அப்படின்ற சொல்லுல இருந்து தான் வருது. அதுல இருந்து தான் காய் அப்படின்ற வச்சுதான் காத்ரைஸ் அப்படின்ற ஒரு சொல்லியும் ஆங்கிலத்துல எடுக்கிறாங்க. அப்படின்னா டு பேர்ன் வித் காஸ்டிக் அப்படின்ற ஒரு பொருள் தான். அதாவது ஒரு காயமோ வெட்டு காயமோ ஏதாவது வந்ததுன்னு வச்சுங்களேன், அப்போ நெருப்பை வச்சு குணப்படுத்துவாங்க. நம்ம கிராமங்கள்லயே எல்லா வீட்டுல கூட பயன்படுத்துவாங்க, நம்ம பார்த்துருக்கோம். அம்மாலாம் நம்ம வெட்டிக்கிட்டோம் அப்படின்னா அந்த அரிசி கொதிக்கிற பாத்திரத்துல அதில் போய் கையை வைய, வெட்டு சீக்கிரமா ஆறிடும். இன்றைக்கும் அந்த பழக்கத்துல இருக்குது. ஆனா அந்த காலத்துல அதை நிறைய பயன்படுத்திக்கிறாங்க. வெட்டுப்பட்ட இடத்த ஒரு சூடான ஒரு பொருளை வச்சு, சூடு ஒத்தரம் கொடுக்குற மாதிரி அந்த இதை வச்சு செஞ்சிருக்கிறாங்க. அதுக்கு பேர் தான் காஸ்டரைஸ் அப்படின்ற. இது எல்லாமே இந்த காய் அப்படின்னு. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இந்த வச்சு இன்னும் நிறைய மருத்துவ சொற்கள், அப்புறம் வேதியியல் சொற்கள்லாம் உருவாக்கியிருக்காங்க. அதாவது காஸ்டிக் ஆல்கலின்னு சொல்றாங்க இல்லையா, நம்ம வேதியியல்ல படிப்போம். அதுக்கு தமிழ் சொல் என்னன்னா கடுங்காரம், இல்லைன்னா எரிகாரம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அதே மாதிரி காஸ்டிக் அப்ளையன்சஸ் அப்படின்ட்டு ஆங்கிலத்துல சொல்லுவாங்க, அதுக்கு பேரு கார அமைப்பு. இதெல்லாம் ஆங்கிலத்துல மட்டுமே நம்ம கேட்டிருப்போம். தமிழுக்கு அதுக்கு என்ன சொற்களாக இருக்கும் அப்படின்றது நமக்கு தெரியாது. இதெல்லாம் ஐயா அவர்கள் கொடுத்துருக்காங்க. அதாவது
இந்த மாதிரி சொற்கள் மட்டும் இல்ல, மருத்துவத்திற்கான 1,20,000 மருத்துவ சொற்களையும் ஆங்கிலத்துல இருந்து தமிழுக்கு நமக்கு மொழிபெயர்த்து கொடுத்துருக்காங்க அப்படின்றதும் இங்க பதிவு செஞ்சுக்கிறேன். அதே மாதிரி காஸ்டிக் லைம் அப்படின்ட்டு சொல்றோம் இல்லையா, அதுக்கு வந்து சுளை உளைச்சுண்ணம் அப்படின்னு சொல்ற சொல்லையும் பயன்படுத்துறாங்க. அதே மாதிரி காஸ்டிக் பொட்டாஷ் அப்படின்ட்டு ஒரு வார்த்தை பயன்படுத்துவோம். காஸ்டிக் பொட்டாஷ் அப்படின்றது என்னன்னா, நம்ம இப்போ க்ளீன் பண்ணுவோம் இல்லையா, பாத்திரங்கள்லாம் க்ளீன் பண்ணுவோம், ஃபினாயில் எல்லாம் இருக்குது இல்லையா, அது வந்து காஸ்டிக் பொட்டாஷ் தான். அதுக்கு தமிழ் சொல் என்னன்னா சாம்பர நீரக உயிரிறக்கை அப்படின்றது தான் அதோட ஒரு சொல். இந்த மாதிரி நிறைய சொற்களை ஐயா வந்து கட்டமைச்சிருக்காங்க. இந்த காய் அப்படின்றது தான் கிரேக்கத்துல கை அப்படின்றது காஸ் அப்படின்ட்டு போட்டு அதுல இருந்து காஸ்டிகஸ் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. அப்ப இந்த காஸ்ட் CAUST அப்படி இந்த காஸ்ட் தான் வந்து ஹோலோகாஸ்ட் அப்படின்ற இடத்துலையும் முன்னொரு காலத்துல பயன்படுத்தியிருக்காங்க. அதாவது பைபிள்ல கூட வந்து மார்க் அவருடைய 12:33 குறள்ல அந்த அவருடைய வாசகத்துல கூட என்ன சொல்லியிருப்பாருன்னா, அந்த காலத்துலலாம் வந்து அந்த என்ன சொல்றது, எரிக்கிறது, அது சாமிக்கு அர்ப்பணம் பண்றது, எரிச்சு அர்ப்பணம் பண்றது, சாக்ரிஃபைஸ்ன்ட்டு ஆங்கிலத்தை பயன்படுத்துவாங்க. அந்த ஒரு இதை விட மேலானது என்னன்னா தூய்மையான அன்பு தான் மேலானது அப்படின்றதையும் அவர் அந்த வாசகத்துல சொல்லியிருப்பாரு. அந்த இடத்துல கயன் அப்படின்ற கையோ அப்படின்ற ஒரு வார்த்தையை அவர் வந்து பயன்படுத்திருப்பார். அப்படின்னா காய் அப்படின்றது தான் அதுல இருந்து வந்திருக்கு அப்படின்னு. அதுக்கப்புறம் தான் ஹப்போகஸ்தான் அப்படின்ற ஒரு வார்த்தையும் வந்துடும். ஹப்போகஸ்தான்னா கீழே எரியும், அதை வச்சு மேல வந்து சூடாக்குவாங்க. இடம், சூடான இடம்ன்றது தான் அது. இந்த மாதிரி நிறைய சொற்கள் தமிழிலிருந்து போனதாக நமக்கு வரலாறு இருக்கிறது. அதையெல்லாம் உங்ககிட்ட பகிர்ந்து கொண்டதுல பெருமகிழ்ச்சி அடைகிறேன். நன்றி, வணக்கம்.